அஸ்ஸலாமு வெல்கம் டு சமையலும் சத்தியமே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இஃப்தார் ஸ்பெஷல் கேரட் கீர் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நான் எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் 150 கிராம் அளவு கேரட் எடுத்திருக்கேன். இது 3 பேருக்கு சரியாக இருக்கும். இதை இப்போ தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இந்த பீசஸ் இவ்வளோ பெருசில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். குக்கரில் போட்டுக்கிட்டோம். 1 கப் அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. இதை 2 விசில் விட்டு வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 விசில் விட்டுக்கோங்க. விசில் விட்டுட்டோம், வெந்துருச்சு. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கேரட்டை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு சாஸ்பேனில் நான் 1/2 லிட்ரு பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். நல்லா ஒரு தடவை கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்ட பிறகு தான் இந்த கேரட் பியூரியை இதில் சேர்க்கணும். நம்ம அரைச்சி வச்ச கேரட் பியூரியை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை பாலில் சேர்த்துறாதீங்க, திரிஞ்சு போயிடும். சேர்த்துட்டோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த கேரட் போடவுமே அழகான லைட் ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ சர்க்கரை நான் 100 கிராம் சேர்த்துக்கிறேன். நான் இனிப்பு பார்த்துக்கிட்டு மொத்தமாக எவ்வளோ சேர்த்துன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டோம். இப்போ லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரையும் அதுக்குள்ளே கரைஞ்சிரும். நல்லா கொதி வருது. அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. 8 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு இடையில் நான் நட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முந்திரி, பாதாம் சீவின பாதாமே என்கிட்ட இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் முழு பாதாம் எடுத்து நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்தா கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் குங்குமப்பூ எடுத்திருக்கேன். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையுமே நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம வச்சு 10 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், நல்லா கொதி வருது. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு பாக்கி எல்லா நட்ஸையுமே சேர்த்துக்கிறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் சேஃப்ரான் குங்குமப்பூ. நான் எல்லா நட்ஸையுமே சேர்த்துருக்கேன், குங்குமப்பூவும் சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம நட்ஸ்லாம் போட்டு வச்சு 5 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா ஒரு தடவை கொதிச்சிருச்சு. எனக்கு 100 கிராம் சர்க்கரையே கரெக்டாக இருக்குது. நான் இனிப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக இருந்தால் போதும். ரொம்ப திக்காக இருந்தால் குடிக்க முடியாது. இந்த அளவுக்கு தான் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கிறேன். நான் 2 கிளாஸில் ஊற்றிருக்கேன். இப்போது மேலேயே நிறையா நட்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் கார்னிஷிங்க்கு இன்னும் கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கிறேன். இது வேணுண்டா போட்டுக்கோங்க, வேணாண்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஹாட்டாகவும் குடிக்கலாம், சில்லுண்டும் குடிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இஃப்தார் டைமில் நீங்கள் முன்னாடியே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு குடிக்கும் போது, நோம்பு திறந்து குடிக்கும் போது அவ்வளோ இதமாக சூப்பராக இருக்கும். நமக்கு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் குடித்த திருப்தியும் இருக்கும். சூப்பரான கேரட் கீர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி சில்லுன்னு தான் சர்வ் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இஃப்தார் டைமில் எடுத்து சர்வ் பண்ணும் போது செம்ம டேஸ்டியாக, அதுவும் சில்லுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.